முழங்கால்ல பர்டிகுலரா ஒரு இடத்துல வலி இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்க. நாங்க பிக்சர்ல காட்டுறோம். நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தீங்க இல்லையா? அந்த பாயிண்ட்ஸை நாங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தோம். அந்த இடங்கள்ல முழங்கால்ல உங்களுக்கு வலி இருந்தாலும் சரி, வீக்கம் இருந்தாலும் சரி, நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மெடிசன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த வலி வந்து குறைவாவோ இல்லாத மாதிரியோ ஒரு நிலை இருக்கும். மெடிசன்ஸ் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வலிக்கிற மாதிரி இருக்கும், வீக்கமும் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு உறுப்போட அறிகுறியாக இருக்குமா? இதை எப்படி தீர்க்க முடியும்? இதுக்கான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு கூட வேற என்ன சிரமங்கள் கூடுதலாக இருக்கும்? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முழுசாக பாருங்கள் இந்த பதிவை. இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது இரைப்பைன்னு சொல்லப்படுதுங்க. கூடுதலாக வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பசி சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி பசிக்கிறது, சரியாக பசிக்க மாட்டேங்குது, நானா நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு இருக்கேன், சுத்தமாக பசின்ற ஒரு உணர்வே இல்லை, அல்லது பசி அதிகமாக இருக்குது, அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பசி அதிகமாக இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, ஃபுட்டு வந்து மண் மாதிரி இருக்குது, எந்த சுவையும் நாவுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்பவும் வந்து வாய் வந்து கசந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, மனசு வந்து இறுக்கமாகவே இருக்குது, வாட்டெவர், அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நல்லா இருக்குது, ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, முழங்காலுக்கு கீழே தெம்பே இல்லாமல் இருக்கும், காலோட பாதங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த பாதங்களில் வந்து ஊனும் போது மேல் பகுதியில் வலி இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு கலகலப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும், ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இது நாங்கள் சிம்பிளாக நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். கூடுதலாக டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது சிலருக்கு சர்க்கரை இருக்கலாம், சிலருக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், சிலருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை, ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். திடீர்னு எடை கூடும், திடீர்னு எடை குறையிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்குங்க. ட்ரீட்மெண்ட்டை உங்களோட இரைப்பைக்கு எடுக்கிற பட்சத்தில், அதாவது அக்குபஞ்சர் டேர்ம்ஸில் உங்கள் இரைப்பைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வலி, வீக்கம் படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் மாறும், உங்களோட டிப்ரெஷனும் சேர்ந்து. ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்து அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.